Hey guys, வெல்கம் டு லாகி கிறிஸி சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி முக்கம்பூர் போயிருக்கோம். அதை பற்றி நம்ம விளாக் தான் எடுத்து போட்டிருக்கோம். பாருங்கள், முக்கம்பூரில் போய் எப்படிலாம் என்ஜாய் பண்ணியிருக்கோங்கிறத போட்டிருக்கோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ முக்கம்பூருக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம் ஆட்டோவை. இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே நாங்கள் இங்கே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாம் வாட்டர்மெலன், பைனாப்பிள் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து நம்ம உள்ளே கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிகிட்ருக்கோம். நேராக போனோம், ஸ்ட்ரைட்டாக போனோமே ஃபுல்லாகவே வந்து முக்கம்பூர் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து எங்கே இந்த சைடில் தான் போய் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த சரௌண்டிங் எடுத்திருக்கேன். இந்த லெஃப்ட் சைடில் தான் இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். இவங்க இப்போ லெஃப்ட் சைடில் ஆட்டோ விட்டுட்டு ஃபுல்லாக இங்கேயும் விளாட்றதுக்கு நிறையா இடம் இருக்குது உங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி முக்கம்பூர். நாங்கள் போனப்போ க்ரௌடே இல்லைங்க. நாங்கள் போகும்போது மணி ஒரு 11:30 மணி இருக்கும். அப்போ க்ரௌடே இல்லை. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு செம்ம க்ரௌடு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நல்லா ப்ளைனாக தான் கிடந்துச்சு. கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. நாங்கள் விளாடும்போது நாங்களே நினச்சோம், இன்னும் இந்த லீவ் டைமில் ஆளே வரலையே நிறையா பேர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்க கூட்டம் ஏற ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், வண்டியே நிற்க முடியாத அளவுக்கு சரியான கூட்டம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், முக்கம்பூரில் இப்போ வந்து நம்ம ஒரு பெட்ஷீட் போட்டு எல்லாம் உட்காந்துருக்கோம். நம்மளோட பிள்ளைங்களாம் வந்து ஐஸ் வாங்கி சாப்பிட போகிறாங்க. வாங்க போயிருக்காங்க. ஹஸ்பண்ட் உட்காந்துருங்க, ஐஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், நாங்கள் ஒருத்தவங்களும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. அவங்க கீழே விழுந்துட்டாங்க வேறு. இங்கே இருங்க, தம்பி வந்து வாட்டர்மெலன் அந்த ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே பாருங்கள், எல்லாருமே அடுத்து வந்து ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காங்க. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் உட்காந்துருந்தோம், ஜாலியாக சிரித்து பேசிட்டு. தம்பி எல்லாத்தையும் ஹாய் சொல்கிறான். நம்மளோட குட்டி வாண்டை பாருங்களேன், 2 ஃப்ரூட்ஸையும் கையில் வச்சுக்கிட்டு. இங்கே பாருங்கள், அந்த மண்ணில் கால் படவும் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதனால் காலை வச்சு பார்த்துட்டு இருந்தான், ஸ்லிப்பர் இல்லாமல் இறங்கவும். இப்போ அங்கே போய்ட்டு நம்ம பசங்களாம் விளாட போயிட்டாங்க. சரி, அப்படியே நம்ம எப்படி இருக்குங்கிற காட்டுறக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், பார்க்கிங்லாம் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம போகும்போது சரியான கூட்டம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் விளாண்டுருக்கோம், ஊஞ்சல் அடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், ஐஸ் வாங்கி தின்னுட்டுருக்காங்க எல்லாருமே. குட்டி பையன் ரொம்ப அங்கே குச்சி ஐஸையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பவுலில் இருக்க ஐஸையுமே வாங்கி தனியாக உட்காந்து தனியாக தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவனை தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கல, சாப்பிட்டு கொஞ்சம் நம்ம கையில் கொடுத்தோம். அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு இருந்தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மேலேங்க ஒரு குரங்கு ஏறிடுச்சு. அதில் என்னமோ வச்சுருப்பாங்க போல் வண்டியில். ரொம்ப அநியாயம் பண்ணுதுங்க குரங்கு. நிறையா குரங்கு இருந்துச்சுங்க. அதனால் இவங்க ரொம்ப அநியாயம் பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து குரங்கை விரட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், உட்காந்துட்டு போகவே மாட்டேருந்துச்சு. அந்த வண்டி மேலே தான் உட்காந்துருந்துச்சு முன்னாடி. அப்புறம் அவங்க குச்சி எடுத்து விரட்டும் டக்குன்னு மேலே ஏறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே நிறையா சுற்றி பார்த்துட்டு இங்கே அப்படியே இங்கே இருக்காதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், குரங்கெல்லாம் எப்படி உட்காந்துருக்குன்னு. இப்போ ஓரளவுக்கு இங்கே என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே நல்லா நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு நடந்து போய்ட்டுருந்தோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குரவலை இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்களே, வந்துடுவாங்க இனிமேல் ரொம்ப. இது ஃபுல்லாக அந்த லெஃப்ட் சைடில் தான் எடுத்துருக்கோமே. ஆப்போசிட் சைடு இப்போ தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. அங்கே குளிக்கிறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். குளிச்சுட்டு அங்கேயே லஞ்சையும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அங்கே போய்ட்டுருக்கோங்க. உள்ளுக்குள்ளேலாம் நாங்கள் இந்த சைடு ரைட் சைடில் உள்ளெல்லாம் போகலைங்க. சும்மா கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போயிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இங்கே பாருங்கள், குரங்கு தாங்க, ஏகப்பட்ட குரங்கு இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், போயிட்டே இருக்குங்க. எவ்வளோ குரங்கு இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த ரைட் சைடில் ஆப்போசிட் சைடில் லிஃப்ட்டு காட்டினோம்ல, அதில் ஆப்போசிட் சைடில் தான் இப்போ நம்ம வந்து ரைட் சைடில் வந்துட்டுருக்கோம். பிள்ளைங்கள்லாம் தண்ணியில் குளிக்கிறதுக்காக நடந்து எல்லாம் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முக்கம்பூர். உள்ளேலாம் நிறையா இருக்குது. இங்கே வந்து டீ வடையெல்லாம் குடிக்கிறதுக்காக வடை வாங்கி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். அதை நாங்கள் வீடியோ எடுக்கலை. இங்கே பாருங்கள், இப்போ தண்ணிக்குள்ளே இறங்குறக்காக எல்லாம் நின்றுட்டுருக்கோம். எல்லோரும் இறங்கலை, அம்மா சிஸ்டர்லாம் இறங்கலை. நான் என்னோடய ஹஸ்பண்டு பிள்ளைங்க மட்டும் இறங்கணும். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நானுமே இறங்கி குளிக்கவே இல்லை. பிள்ளைங்க விளையாடுற அளவுக்கு தான் தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. தண்ணி நிறையாலாம் போகலை. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தடவை போனோம், அப்போ தண்ணி நல்லா நிறையா இருந்துச்சு. இப்போ ஏப்ரல் மாதம் தான் போயிருக்கோம். ஏப்ரல்லே தண்ணியே இல்லை. இனி மே மாதம்லாம் வந்தால் சுத்தமாக தண்ணி இருக்காது. கிட்ஸு விளாடலாம், அந்தளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக தண்ணியெல்லாம் இருக்காது. கிட்ஸ் விளாடுற அளவுக்கு தான் இப்போ தண்ணியே இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே இறங்கியாச்சு. நம்ம தம்பி, குட்டி தம்பி பாருங்கள், பயந்துக்கிட்டு போக மாட்டோம்னு நினச்சிட்டு சரின்ட்டு இங்கே என்ட்ரன்ஸில் உட்கார வச்சாச்சு அவனை. பிள்ளைங்க விளாடுற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. உட்காந்து விளாடலாம், கொஞ்சம் படுத்துக்கிட்டும் விளாடலாம், அந்தளவுக்கு தண்ணி இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம குட்டி தம்பி இப்படி உட்காந்து விளாடுறான்னு சொல்லிட்டு பெரிய தம்பிங்களாம் அந்த சைடு போட்டானுங்க. அப்புறம் இவன் என்ன பண்ணேன், இந்த குட்டி தம்பி வந்து வரப்போகிற பூவெல்லாம் எடுத்து விளாண்டுட்டு இருந்தான். ஐயோ இதை எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு அவனையுமே உள்ளே கூட்டிகிட்டு போக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், உள்ளே எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு.
அங்கே பாருங்கள் அந்த பாலம்லாம் எப்படி தெரியுது, முக்கம்பூரோட பாலம். அதில் தான் நம்ம உள்ளே போனோம்னா லாஸ்ட் வரைக்கும் போகலாம். அந்த சைட்லேயுமே நல்லா சுற்றி பார்க்க இடம் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். பாருங்களேன் தண்ணி எந்த அளவுக்கு போகுதுன்னு. கொஞ்சம் பேர் உட்காருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க உட்காந்து குளிக்கலாம். நாங்கள் போனப்போ இப்போ கொஞ்சம் தாங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாங்கள் கிளம்புற டைம்லலாம் சரியான க்ரௌடு ஏறிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி தம்பி பசங்க 3 பசங்களும் விளாண்டுட்டு இருக்கானுங்க, தங்கச்சி பிள்ளைங்களும். அப்புறம் நம்ம தம்பிக்கு ஒரு குட்டி தம்பி கிடச்சிட்டான். அதனால் அந்த பையனை பார்க்கணும் இங்கிட்ட ஆப்போசிட்டில் பறந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்க கூட உட்காந்து விளாட்றதுக்கு தம்பிங்க கூட வந்துட்டு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பயமாக இருந்துச்சு. இவனை இறக்கி விட்டு எங்கே தண்ணிக்குள்ளே எதுவும் விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு அவன் பண்ணுற அநியாயத்தை சேட்டையை பாருங்கள், எவ்வளோ சேட்டை பண்ணுறான்னு பாருங்களேன். பாருங்கள் எப்படி விளாட்றான்னு பாருங்கள். நல்லா கால் ஆட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு தண்ணிக்குள்ளே விளாடவுமே. நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தான். இங்கே பாருங்கள் எப்படி விளாட்றான்னு. இருங்க தண்ணியெல்லாம் மூஞ்சில் அள்ளி தெளிச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு தண்ணியில் விளாடவுமே. எங்களுக்கும் குளிக்கிருந்தாங்க ரொம்ப ஆசை. ஆனால் குளிக்க முடியல, தண்ணியும் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு போகல. சரி பிள்ளைங்களை மட்டும் தண்ணி நிறையா போணுச்சுன்னா என்னோடய ஹஸ்பண்ட் குளிக்கலாம்னு பார்த்தாங்க. தண்ணி கம்மியாக தான் போணுச்சு. அதனால சரி பிள்ளைங்க மட்டுமே விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிள்ளைங்களை விளாட வச்சுட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு தண்ணிக்கு குரங்குக்கு வந்து ரொம்ப தாகமாக இருந்திருக்கும் போல். அதனால் மேலே இறங்கி வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கு. எப்படி குடிக்குதுன்னு பாருங்களேன். மேலே இறங்கி வந்துதான் கீழே குடிக்குதுங்க. ரொம்ப அநியாயம் பண்ணுது. நாங்கள் வச்சுருந்த சாப்பாட்டு பையெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிட்டுங்க குரங்குங்க. ரொம்ப சேட்டைங்க. ஐயோ ரொம்ப போனீங்கன்னா பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டோங்க. சரியான நிறைய குரங்கு இருக்குது. எல்லாத்தையுமே பிடுங்குதுங்க அதுங்க குரங்குங்க. அதுங்கள்ட்ட பாதுகாக்கவே முடியலை. இங்கே பாருங்கள் அதை சுற்றி அதோடய வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள் நம்ம குட்டி தம்பி அநியாயம் ரொம்ப தாங்க வரலைங்க. பாருங்க எப்படி விளாட்றாங்க நம்ம பசங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தாங்க. குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குங்க. இப்போதைக்கு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இது இப்போ தான் நம்ம எடுத்து வீடியோ போடுறோம். இப்போ போனால் தான் இப்போ எடுத்து போடுறோம். இங்கே பாருங்கள் மீன் ஃபுல்லாக இதெல்லாம் எவ்வளோ மீன் அலையுது பாருங்களேன். அழகாக குட்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. கூட்டமாக ஒன்று சேர்ந்தாப்புல ஒரே மாதிரி போணுச்சுங்க எல்லாம். நம்ம தம்பிக்கு ஒரு குட்டி தம்பிக்கு ஒரு தம்பி கிடச்சாச்சு. அதனால் அவங்க கூட சேர்ந்து தம்பி விளாட வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணார். இவர் அநியாயம் தான் தாங்க முடியல. செம்மையாக என்ஜாய் பண்ணார். நல்லா தண்ணியில் ஆடி இருக்காரு. எல்லாம் இனிமேல் தான் சேர்த்து வச்சு செய்யும் தம்பிக்கு. பாருங்க எப்படி ஆட்டம் போடுறாரு. கூட சேர்ந்து அந்த பாப்பாவும் சேர்ந்து ஆட்டம் பிடிச்சிப்பா தம்பி கூட. அவர் விட்டா தனியாகவே நல்லா விளாடுவார். குப்பர் அடித்து விழுந்துடுறாரு நாங்கள் சொல்லி உள்ளே விடவே இல்லை. இங்கே பாருங்கள் பெரிய தம்பிங்களும் உட்காந்து விளாட்றானுங்க. நல்லா இருந்துச்சுங்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருந்துச்சு தண்ணி ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள் விளாட்றேன்னு சொல்லி விழுந்துட்டான் இந்த பையன். சொல்கிறதே கேட்க மாட்டேங்க. ரொம்ப பழுக்குதுங்க. பாசானா இருந்துச்சு, சரியாக பாசானா இருந்துச்சு. அதனால் பயமாக இருந்துச்சு. நாங்களே கூட போயிட்டு கூட இருந்தீங்க பாருங்கள். மீன் பிடிக்கிறாங்க பசங்களாம் பாருங்கள். இது வந்து அந்த சைட்லேயே ஆப்போசிட்டில் உட்காந்து லேடிஸுங்கெல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் உட்காந்து குளிக்கலாம். உட்காந்து குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. ரொம்ப வழுக்குதுங்க. அதனால் நல்லா இறுக்கி பிள்ளைங்கள்லாம் கையில் பத்திரமா பிடிச்சிக்கிட்டு அதுக்காக தான் நாங்கள் உள்ளே போனோம். பிள்ளைங்களுக்கு ஆசை கொண்டு போய் அந்த சைட்லெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நின்றுக்கிட்டோம். வலிக்கிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் எப்படி குளிச்சுட்ருக்குதுங்கன்னு சொல்லி. சரியான பாசனமாக இருக்குது. அவங்க அப்பா வந்து தம்பியை வந்து ஃபோட்டோ எடுக்கிறக்கா படுன்னு சொன்னாங்க. அவன் படுக்க மாட்டேன்ட்டான். அதனால் சரி நான் காலை வச்சு பிடிச்சிக்கிறேன், நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், நீ படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காலில் அனுப்பிச்சிக்கிட்டாரு. அவர் கேட்க மாட்டேன்ட்டான், வேணாப்பான்னு சொன்னாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் தண்ணியில் படுத்துருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ ட்ரை பண்ணார். அவன் எடுக்க விடல. அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டாங்க. பாருங்க அப்புறமா வந்து மேலெல்லாம் எவ்வளோ க்ரௌடாக குறைஞ்சி எல்லாம் கீழே வந்துட்டாங்க. கீழேயுமே அது இந்த ஃபுல் சரௌண்டிங்கையுமே நம்ம எப்படி இருக்குங்கிறத வீடியோ எடுத்துருவோம். இங்கே பாருங்கள் இந்த பாலம்லாம் கட்டி ஆப்போசிட்லேயுமே சரியான தண்ணி. அங்கிட்டலாம் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்களாம் எல்லாத்தையும் மேலே ஏறி சொல்லி குளிக்கக்கூடாது இந்த சைட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அபாயம்னு சொல்லி போர்டெலாம் போட்டிருந்தாங்க. ஏறுங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஏற வச்சுட்டாங்க. அடுத்து நமக்கு எல்லாத்துக்கும் பசி வந்துச்சுங்க. அதனால் எல்லாம் லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். லஞ்ச் வந்து புளிசோறு கட்டிட்டு உருளைக்கிழங்கு, காராச்சவு, சிப்ஸு இது எல்லாமே கொண்டு வந்ததும் ஸ்நாக்ஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு அதை எல்லாமே வச்சு உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம இங்கே கொண்டு வந்த லஞ்சு. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தோம். குரங்கானி இருந்தாங்க தாங்க முடியல, சாப்பிடவும் விட மாட்டேருந்துச்சு. பைய வந்து இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒருத்தவங்க பூ வச்சுருந்தாங்க. அதை தலையிலேருந்து இழுத்துட்டு போய் உட்காந்து அந்த பூவை எப்படி இருக்கும் அந்த குரங்கு திங்கிது பாருங்களேன். இந்த ஃபேமிலி தான் ஆப்போசிட்டில் இவங்க தான் பூ வச்சுருந்தாங்க தலையில். எடுத்துகிட்டு போய்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்போ பூவுமே அது எதையுமே விட மாட்டேங்குதுங்க. அதனால் நீங்கள்லாம் போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பையெல்லாம் தனியாக வச்சுட்டு எங்கேயுமே போயிடாதீங்க. ஒரு ஆளை துணைக்க வச்சுட்டு பிடிச்சிக்க சொல்லுங்கள். நம்ம வீட்டில் உட்காந்து எல்லாமே இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க.
இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த ஆப்போசிட் சைடில் உள்ளேயும் நல்லா சுற்றி பார்க்குறக்கு இடம் இருக்குது. நாங்கள் போகலைங்க, இங்கிட்டே குளிச்சுட்டு இந்த சைடே சாப்பிட்டுட்டு ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே மணி 3 மணி ஆகிடுச்சு. நாங்கள் 1 மணி 12 11 மணிக்கு போய் இறங்கணும். அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து வர 3 மணி ஆகிடுச்சு. அதனால் ஆப்போசிட் சைடும் போகணுங்கிறக்கா சும்மா இந்த சரௌண்டிங்கில் மட்டும் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், ஒரு குரங்குக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்திருக்கும் போல். அது எந்த அளவுக்கு வந்து பைப்பை திறந்து தண்ணி குடிக்குது பாருங்களே, அப்படியே தானாக திறந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு குரங்கு வந்து உட்காந்து அது மேலே உட்காந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை நம்ம எடுக்கலை. இந்த ஒரு குரங்கு மட்டும் தண்ணி குடிச்ச நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அது எப்படி ஓப்பன் பண்ணி குடிக்குது, அழகாக குடிக்குது பாருங்களேன். அப்புறம் அடுத்து 2 குரங்கு வந்துருச்சு. 2 குரங்கு சேர்ந்து குடிச்சிட்டு இருந்துச்சு. நல்ல தண்ணியாக எல்லாமே அங்கே இருக்குங்க. குடிக்கிறதுக்கெலாம் நீங்கள் தண்ணி கொண்டு வரணும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அங்கேயே நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இன்னொரு குரங்கு வந்துருச்சு பாருங்கள். அதை விரட்டி விட்டு இந்த குரங்கு தண்ணி குடிக்குது. நல்ல தண்ணி பைப் குடிக்கிறதுக்கு இருக்குது. பாத்ரூம் வசதி எல்லாமே நீட்டாக இருக்குது. முன்னாடி மாதிரிலாம் இல்லை, இப்போ ரொம்ப நீட்டாக இருக்குது. அப்புறம் வந்து போட்டிங்லாம் போகலான்னு சொல்லி நினச்சி வந்தாங்க. போட்டிங் சைட்லாம் சுத்தமாக தண்ணியே இல்லை. இல்லைனா முக்கம்பூர் போனால் நாங்கள் போட்டிங்லாம் போயிட்டு வருவோம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். போட்டிங்கில் தண்ணியே இல்லை. இப்போ வந்து மேலே வந்து நம்ம கரையேறதுக்காக ஏறி நின்றுட்டுருக்கோம், ஆப்போசிட் சைட் போகிறதுக்கு. இப்போ பாருங்கள், அதில் 2 குரங்கு ஏறி மரத்தில் விளாண்டுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஆப்போசிட் சைடுமே எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் க்ரௌடு வர ஆரம்பிச்சிச்சு, அதையும் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே பாருங்களேன், எப்படி விளாண்டுட்ருக்குங்க பாருங்கள் குரங்கு. சரியான வெயிலுங்க, ஆனால் செம்ம வெயில். காலையில் போனாலும் கூட்டம் வரல, அதுக்கு மேலே தான் செம்ம கூட்டம். நல்லா நம்ம ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம்லாம் உள்ளே நிறையா க்ரௌடு வர ஆரம்பிச்சு. போகலான்னு பார்த்தோம், நாங்கள் போகல. நிறையா க்ரௌடு இருக்க பார்த்துட்டு பயந்துட்டு போனாலும் விளையாட எதுவும் கிடைக்காது, வெயில் வேறு ஓவராக இருந்துச்சு. சரி, இப்படியே லாஸ்ட்டாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி 3 ஆகிடுச்சு. அப்படியே மறுபடியும் நம்ம ஆட்டோ விட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் போய் சுற்றி பார்த்துட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டுக்கு போக ஆரம்பிச்சோம். இப்போ இங்கே பாருங்கள், போகிறோம். ஆப்போசிட் சைடில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், ஒரு தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு கூட. இந்த சைடெலாம் வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை போட்டிருக்காங்க. அதையும் மீறி குளிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு போலீஸ்காரங்க வந்து ரொம்ப திட்டி மேலே ஏறுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சில பேர் ஏறிட்டாங்க. இங்கே பாருங்கள், தண்ணி இதில் எந்த அளவுக்கு கிடக்குன்னு. நம்ம இந்த சைடெலாம் குளிக்கக்கூடாது, அந்த சைடில் குளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தண்ணி. ஆனால் உட்காந்து குளிக்கலாம், பிள்ளைங்க குளிக்கலாம், பெரியவங்களுக்கெல்லாம். இப்போ போனால் குளிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம போனோம்னா தண்ணி இருக்கவே இருக்காது, ரொம்ப வறண்டு போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து சித்தனை வாசலில் ஏதோ ஒரு ஊர் போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சைடு பாலம், எனக்கு என்ன ஊருன்னு சரியாக பேர் தெரியலைங்க. அந்த பாலம் ஏதோ இடிஞ்சிருச்சா, அதனால் வந்து இது வந்து புது பாலம் கட்டிகிட்ருக்காங்க. அதுதான் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். சூப்பராக கட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், அதை நம்ம போய் எப்படி கட்டிகிட்ருக்காங்கிறத வீடியோ எடுத்துருக்கோம். முன்னாடி இருந்த பாலம் இந்த சைடு தான், அது ஏதோ உடஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த உடஞ்ச பாலத்தையுமே நம்ம வீடியோ எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். உடஞ்ச பாலத்தை வீடியோ எடுக்காத இப்போ போயிட்டுருக்கோம். அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இது வந்து புது பாலம் இப்போ கட்டிகிட்ருக்காங்க. பாருங்களேன், தண்ணிக்குள்ளே எப்படி பாலம், அந்த பாலம் உடஞ்சிருக்குது. இந்த வழியில் தான் அந்த ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆப்போசிட்டில் அப்படியே சுற்றி ரிட்டன் வந்தாச்சு. போன வழியிலே ரிட்டன் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடெலாம் முன்னாடி வந்து நாங்கள் வரும்போதெல்லாம் அதனால் பார்க்க நல்லாயிருக்கும். ஆப்போசிட் சைட்லேயுமே உங்களுக்கு போட்டிங் எல்லாமே இருக்குங்க. இப்போ என்னான்னு தெரியல, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஃபுல் வந்து எம்டி பிளேஸாக தான் இருக்குது. சரி, எப்படியும் நம்ம வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மீன் வாங்கலாம், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்ட்டு மீன் வாங்குறதுக்காக நாங்கள் உள்ளே போனோம். இங்கிட்டலாம் முன்னாடி வந்து பார்க் மாதிரி போட்டு நல்லா டிக்கெட்லாம் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஃபுல்லாக எல்லாமே எடுத்துட்டாங்க. சரியான வெயிலுக்கு இங்கெலாம் வந்தீங்கன்னா விளாடவே முடியாது. வந்தீங்கன்னா மீன் மட்டும் வாங்கிட்டு போகலாம். நாங்கள் அதுக்காக தான் மீன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குதுங்க. வாங்கிட்டு வந்து செஞ்சோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன். உயிர் மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்தாச்சு, மீன் வாங்குற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக எவ்வளோ பேர் இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். அதில் தான் போய் மீன்லாம் பிடிச்சிட்டு வராங்க. இங்கே தண்ணி வந்து நிறையா இருக்குது. இது மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான். இங்கே பாருங்கள், ஆப்போசிட்லேயே வந்து ஒரு கோவில் இருக்குங்க. நான் எத்தனையோ தடவை போயிருக்கேன், அதை இப்போ தான் பார்த்துருக்கேனே, அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன். இதிலே இப்படியே போனாலும் ரிட்டன் நம்ம போன வழி வந்துடுவோம். இப்போ வந்து மீன் வாங்குறதுக்காக நம்ம இறங்க போகிறோம். மீன் வாங்கிட்டு அடுத்து நம்ம வந்து கிளம்பிட வேண்டியதான். மீன் வந்து நாங்கள் வாங்கினோம். என்ன மீன் வாங்கினோம்னா ஜிலேபி மீன் தான் வாங்கினோம். அதை வந்து நான் வீடியோவில் எடுக்கலை. 2 கிலோ வாங்கிட்டு வந்தோம் ஜிலேபி மீன். சூப்பராக இருந்துச்சு மீனுமே. இங்கே பாருங்கள், அப்படியே மீன் வாங்கிட்டு அப்படியே இந்த சரௌண்டிங்கில் சுற்றி அப்படியே ஆப்போசிட்டில் வரும். இங்கே பாருங்கள், ஆப்போசிட்லலாம் நல்லா தண்ணி கிடக்கு. இங்கெல்லாம் குளிக்க முடியாதுங்க, அந்த பாலம் கட்டிகிட்டு இருக்காங்களா அந்த சைடு. இது வந்தால் அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டாவே திருப்பி நம்ம வந்த பாதையே வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் இங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. இப்போல்லாம் இல்லை. ஆக மொத்தம் இந்த சைடு இந்த பின்னாடிலாம் வந்தோம்னா விளாடவே முடியாது. சும்மா வந்துட்டு மீன் வாங்கிட்டு வேணால் போகலாம், அவ்வளோதான்.
வேறெல்லாம் எதுவும் விளாட முடியாது. ஒரே ஒரு ஐஸ் கார் மட்டும் நின்றுட்டு இருந்தார். வேறு யாருமே இங்கிட்ட இல்லை, இந்த சைட்லேயே இல்லை. முன்னாடிலாம் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த சைடில் விளாட்றவங்களும் இங்கே வந்து விளாண்டுட்டு போவாங்க. இப்போல்லாம் விளாட்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் ஆப்போசிட் வரக்கு வேலையே கிடையாது. வேணுன்னா மீன் வாங்கிட்டு போகிறதுக்காக மட்டுமே வரலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபுல் ஆப்போசிட் இந்த சைடு பாருங்கள், இந்த சைடெலாம் தண்ணி இருக்கும், இந்த சைடுமே இறங்கி விளாடுவாங்க. இப்போல்லாம் இந்த சைடெலாம் யாருமே இறங்கலை, யாருமே வரவே இல்லை. இந்த சைடெலாம் இங்கே பாருங்கள், இந்த ஆப்போசிட் சைடு தான் யாருமே வரல, வறண்டு போய் கிடந்துச்சு இங்கேயுமே. நீங்களாம் முக்கம்பூருக்கு போகிறதா இருந்தால் இப்போயே போயிட்டு வந்துடுங்க, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அந்த பாருங்கள், அந்த மீன் வாங்கின வீடியோ எடுக்கலைன்னு சொல்லலை, அதை எடுத்து லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். எடுத்து அதை காட்டலைங்கிறக்கா. நம்ம 2 கிலோ வாங்கியிருந்தோம், ஜிலேபி மீன் தான் வாங்கியிருந்தோம். அதுதான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க, போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நம்ம மீனை வாங்கிட்டு போயிட்டுருக்கோம், வந்த வழியில் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனல் வர வீடியோ எல்லாமே பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். குக்கிங் வீடியோஸ் தான் நம்ம நிறையா போடுவோம். சில டைமில் போகிற டைமில் இந்த என்ஜாய்மெண்ட் வீடியோஸ்லாம் போடுவோம், பார்க்காதவங்களாம் பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.